சிவாய். வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இன்று நாம் பார்க்க போவது இந்த ஆண்டில் நிகழப்போகும் மிக முக்கியமான குரு கிரக பெயர்ச்சியை பற்றி தான். ஜூன் மாதம் 2026 2ஆம் தேதியில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச ராசியான கடகத்திற்கு நுழைவது மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 60 வருடங்களுக்கு பிறகு குரு கிரகம் உச்ச நிலையிலிருந்து சனி கிரகத்தை பார்க்க போகிறது. இந்த ஒரு அமைப்பும் மிக அருமையான பலன்களை பல ராசிகளுக்கு கொடுக்க போகிறது. நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரும் காலங்களில் பல அரிய ஜோதிட சூட்சும பதிவுகள் வரப்போகிறது. அனைத்தும் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்வை கோடி நன்மை. உச்ச குரு பார்த்தால் பல கோடி நன்மை. நமது வாழ்க்கையில் குருவின் பங்கு பல விதங்களில் தொடர்பு கொள்கிறது. கல்வி, அறிவாற்றல், செல்வம், புத்திர பாக்கியம், திருமணம் போன்ற சுபகாரியங்கள், உயர் பதவிகள், அரசு வேலைகள் மற்றும் தொழில் மேன்மைகளை தரக்கூடியது. ஒருவரின் வீட்டில் செல்வ வளம் அதிகம் இருக்கிறது, அதுவும் தங்கம் சேர்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் குரு பகவானின் சுபத்துவம்தான். அப்படிப்பட்ட குரு 12 வருடங்களுக்கு பிறகு கடகராசியில் உச்சமாவது மிகவும் சுபத்துவமாகும். பல ராசிக்காரர்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் நடைபெறப் போகிறது. குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியில் கடகத்தில் பெயர்ச்சியாகி அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை அங்கேயே சஞ்சரிப்பார். பிறகு சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். சிம்மத்திலேயே டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வக்ர நிலை அடைந்து மீண்டும் கடகத்தை நோக்கி பயணித்து 24ஆம் தேதி ஜனவரி மாதம் 2027 முழுமையாக கடகத்தில் நுழைவார். வக்ர நிலையில் உள்ள குரு பகவான் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியில் வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் முழு வலிமையுடன் உச்ச குருவாக வலம் வருவார். 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரையில் கடகத்திலிருந்து அருள் தந்து அதே 25ஆம் தேதி ஜூன் மாதத்தில் சிம்மத்திற்கு பெயர்ச்சி ஆவார். ஆக அக்டோபர் வரையில் 152 நாட்களும், ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரையில் 152 நாட்களும் கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பார் என்பதால் அவரின் பார்வை விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய 3 ராசிகளில் பதியும். அதுவே சிம்மத்தில் இருக்கும் 84 நாட்களான அக்டோபர் 31ஆம் தேதி முதல் ஜனவரி 24ஆம் தேதி வரையில் குருவின் பார்வை தனுசு, கும்பம் மற்றும் மேச ராசியில் பதியும். இப்படிப்பட்ட அமைப்பினால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். கடகராசி. புனர்பூசம் 4ஆம் பாதமும் பூசம் 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்களிலும் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் வரும் குரு பெயர்ச்சி மிதுனத்தில் இருந்து உங்கள் ராசியான கடகத்திற்குள் நடக்கப் போகிறது. 12 வருடத்திற்கு பிறகு கடகத்தில் குரு உச்சமாக போகிறார். நேயர்களே, உங்கள் கடகராசியிலிருந்து குரு பகவான் 5, 7 மற்றும் 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 5ஆம் இடம் என்பது விருச்சகம், அதுவும் நீர் ராசிதான். குருவிற்கும் நட்பு ராசி. 7ஆம் இடம் என்பது மகரம், அது பூமி தத்துவ ராசி. குருவிற்கு நீசமாகும் இடம். 9ஆம் இடம் மீன ராசி, இது குருவின் 2ஆம் வீடாகும். குரு ஆட்சி பலம் பெறும் இடம். பொதுவாக குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு அதிக நன்மை செய்வதுதான் வழக்கம். ஜென்மகுரு ராசிக்கு பாதிப்பு தரும் என்ற அமைப்பால் கடக ராசிக்கு உச்சமாகும் குருவால் அருமையான பலன்கள் ஏற்பட்டுவிடும் என்று சொல்ல முடியவில்லை. அதே சமயம் போராடி வெற்றி பெற வாய்ப்பிருக்கு. குருவுடைய பார்வை புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டையும், பொதுவாழ்வு, திருமணம், வாழ்க்கை துணை, கூட்டாளி மற்றும் எதிராளி ஸ்தானமான 7ஆம் வீட்டையும் பார்ப்பதால் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை போராடி உங்கள் விடாமுயற்சியால் வெற்றி பெறும் பாக்கியம் உண்டாகும். இந்த குரு பெயர்ச்சியில் முதல் பகுதியான 154 நாட்கள் அலைச்சலுடன் ஆதாயத்தை பார்ப்பீர்கள். ஓடி ஓடி உழைப்பீர்கள். ஜனவரிக்கு பிறகு வரும் உச்ச குருவின் 2வது 154 நாட்கள் அலைச்சல்களை குறைத்து ஆதாயத்தை அதிகரித்து தரும். இடையில் வரும் அதிசார பயிற்சியை பற்றி இந்த வீடியோவின் பிற்பகுதியில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உச்ச குருவின் அமைப்பினால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பலன்களை பார்க்கும் போது தனிப்பட்ட முறையில் தொழில் செய்பவர்களை காட்டிலும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் நன்றாக இருக்கும். குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் கூட்டாளிகளுடன் சேர்ந்து செய்யும் தொழில் சிறப்பான மேன்மை அடையும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்பனை ஆகும். குரு உங்க ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி. உங்கள் ராசியில் திக்பலமாக இருக்க போகிறார்.
எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக இறங்கி செய்ய போறீங்க. அதுல வெற்றியும் பெறுவீங்க. அதே நேரத்துல நம்பிக்கையின் பேரில் தெரிந்தவர்கள்தான் என்று வரவு செலவு செய்தாலும் முடிந்த வரைக்கும் ஒரு பொது மனிதரை முன்வைத்து செய்வது நல்லது. சரியான டாக்குமெண்ட்ஸ் அல்லது எழுத்துப்பூர்வமான பத்திரங்கள் இல்லாம பண்ணாதீங்க. 6ஆம் இடம் என்பது வம்பு, வழக்கு, பகையை உருவாக்கும் இடம் என்பதால் நெருங்கிய நட்பாக இருந்தாலும் பகை பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் என்பதால கவனமாக இருப்பது நல்லது. வேலையில் இருப்பவர்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். உங்கள் திறமை பளிச்சிடும். அதற்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்கும். அதிக ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு எதிர்பார்ப்பவர்களுக்கு உங்களது முயற்சி மற்றும் போராட்டத்தினால் வாய்ப்பு உண்டாகும். விஞ்ஞானம், கம்ப்யூட்டர், ஐடி சம்பந்தப்பட்ட துறை, பொறியியல் வல்லுநர்கள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், தொழில் புரிபவர்களாக இருக்கட்டும் அல்லது படிக்கும் மாணவர்களாகட்டும், அனைவருக்கும் குரு பெயர்ச்சி நன்மையை செய்யும். பொருளாதார மேன்மை என்று பார்க்கும்போது தொழில் வளர்ச்சியினாலும் நீண்ட நாட்களாக வசூலாகாத நிலுவைத் தொகைகள் திரும்ப கிடைக்கும் என்பதாலும் கையிருப்பு தாராளமாகும். அதிக பணம் கொடுத்து வாங்கும் அசையும் பொருட்களான வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கவும், அசையா சொத்துக்களான இடம் அல்லது வீட்டுமனை யோகமும் உள்ளது என்பதால் உங்கள் பெயரில் சொத்துக்கள் அதிகமாகும். அதே சமயம் செலவுகளும் கூடுதலாகவே இருக்கும். வீண் செலவுகளை குறைத்து சுப செலவுகளை செய்வது உங்கள் சாமர்த்தியம். குடும்பத்தில் திருமண பந்தம் சீராகும். வாழ்க்கை துணை இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும். அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்கும். திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டுள்ளவர்களுக்கு நல்ல வரன்கள் கைகூடும். குருவின் பார்வை 7ஆம் இடத்தை பார்ப்பதால் தடைப்பட்ட திருமணங்களும் இனிதே நடைபெறும். மூதாதையர்கள் அல்லது பெற்றோர்கள் வழி சொத்து சம்பந்தப்பட்ட இழுபறி பிரச்சனைகள் அல்லது வழக்கு பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கும் தம்பதிகளுக்கு குருவின் 5ஆம் இட பார்வை உங்கள் புண்ணியஸ்தானத்தின் மீது விழுவதால் மழலை செல்வம் கெட்டும் யோகம் உண்டு. குழந்தைக்காக சிகிச்சை மேற்கொண்டு வருபவர்களாக இருந்தால் சிகிச்சை பலிதமாகி நல்ல செய்தி உண்டாகும். பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் மதிப்பு உயரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பாராட்டுக்கள் குவியும். மேலதிகாரிகளால் ஆதாயமும் வேலையில் பதவி உயர்வும் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சுயதொழில் செய்யும் பெண்களுக்கு தொழிலில் உங்கள் தொடர்ச்சியான முயற்சியால் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். தொழில் நல்ல வளர்ச்சியும் அதனால் லாபமும் பன்மடங்காகும். கடகராசி மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களின் நினைவாற்றலும் குருவின் பார்வையினால் அதிகரிக்கும் என்பதால் ஆசிரியரிடம் நன்மதிப்பும் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் உங்கள் அற்புதமான முயற்சியால் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறுவீர்கள். ஆரோக்கியம் பொறுத்தவரையில் உணவு விஷயத்தில் கவனம் தேவை. குருவின் 7 மற்றும் 9ஆம் இட பார்வையால் உடல் எடை கூடவோ செரிமான தொடர்பான சில பிரச்சனைகளும் வரலாம். ஒவ்வொரு முக்கிய விஷயத்திற்கும் போராட வேண்டியிருப்பதால் எரிச்சலான உணர்வு, மன அழுத்தம் ஏற்படலாம். இதை உணர்ந்து செயல்பட்டால் நிம்மதி உண்டாகும். மூத்த குடிமக்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் கொஞ்சம் குறையும். பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் கூடும். குருவின் 9ஆம் இடத்து பார்வையால் பூர்வீக சொத்து விவகாரங்கள் சீராகும். ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் சென்று வருவீர்கள். இந்த உச்சகுரு அக்டோபர் 31ஆம் தேதியில் அதிசார பயிற்சியாகி சிம்மத்திற்குள் நுழைவார். இதுநாள் வரை ஜென்ம ராசியில் ஜென்ம குருவாக வலம் வந்த குரு பகவான் 2ஆம் இடமான பொருள் வரவு ஸ்தானத்தில் அதிசாரமாக தனகுருவாக வலம் வந்து தரும் பலன்களை பார்க்கலாம். 2ஆம் இடமான சிம்மத்தில் குரு அதிநட்பாக இருப்பார். அதனால குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். உங்கள் வாக்கு சாதுர்த்தியமும் அதிகமாகும். செல்வாக்கும் கூடும். தொழிலை விரிவுபடுத்த, புதிய கிளைகள் ஆரம்பிக்க, புதிய வேலை தேட, இருக்கும் வேலையை காட்டிலும் சற்று முன்னேற்றமான வேலையை தேடுவதாக இருந்தாலும் இந்த அதிசார குருவின் பார்வையால் நன்மைகள் உண்டாகும். அதிசார பயிற்சி பற்றிய விரிவான பலன்கள் உங்களுக்காக வருங்காலத்தில் பதிவிடப்படும். சிம்மத்திலிருந்து குரு பகவான் 6, 8 மற்றும் உங்கள் 10ஆம் வீட்டை பார்வையிடுகிறார் என்பதால் வம்பு வழக்குகள் தடுக்கப்படும். ஏற்கனவே ஏதாவது வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாகவோ அல்லது பாதகம் இல்லாமல் முடியும். உடல் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். 10ஆம் இடத்தை பார்ப்பதால் பொருளாதாரமும் உயரும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழி பிறக்கும். இந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டு வந்து இணைவார்கள். குடும்ப நிர்வாகத்தில் உங்கள் கை ஓங்கும். அதிசார பயிற்சி என்பது ஒரு குறுகிய கால பயிற்சி என்பதால் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். கடகராசினருக்கு இந்த காலத்தில் மேலும் நன்மைகள் தொடர
வசதியில்லாத மாணவர்களுக்கு படிப்புக்காக உதவி செய்வது, வியாழந்தோறும் கோயிலில் குரு பகவானை வணங்குவதும், ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்கள் உயர்வுக்கு பலம் சேர்க்கும். நேயர்களே, இது போன்ற தெளிவான பலன்கள் மற்றும் ஜோதிடத்தில் சூட்சமமான விஷயங்கள் தொடர்ந்து வரப்போகின்றன. எங்கள் சேனலை புதிதாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்கள். சிறு கட்டணத்திற்கு உட்பட்டது தான். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.